ஹலோ டூட்ஸ், டுடே ஐ எம் இன் சென்னை. இல்லை, இந்த 3 ஊரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டெக்னாலஜியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி தான். நார்மலாகவே நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஒரு பேரல் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தனிப்பட்ட முறையில் படிச்சிருப்பீங்க, சீரிஸ் அப்படிங்கிற விஷயத்தை தனிப்பட்ட முறையில் படிச்சிருப்பீங்க. ஒரே சிஸ்டத்துக்குள்ள சீரிஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன்ஸை கொண்டு வர முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னா, அதை விட இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும்னு ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு ஜாப் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. சார் எனக்கு வேலை வேணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தால் போதும். இது என்ன, இது ஏன் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி கொண்டு வரணும் நம்ம பிளான் பண்ணோம், ஒரு லாயருக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறக்கூடிய விஷயங்கள், நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம், நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இன்ஜினியர் ஆகணுமா, உறுதியாக இருக்கீங்களா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 months டெஸ்ட் பண்ணுவேன். சில பேர் தாங்க முடியாதுன்னு ஓடிடுவாங்க. சரி, அப்போ எதுக்கு இன்ஜினியரிங் வாரீங்க? ஹலோ டூட்ஸ், டுடே ஐ எம் இன் சென்னை. இல்லைங்க, சிங்கப்பூர், நோ யூஎஸ். இல்லை, இந்த 3 ஊரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டெக்னாலஜியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி தான். இன்ஜினியர்ஸ் பண்ண அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் எந்த ஒரு அசாத்தியமான விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இன்ஜினியர்ஸ் கேன் டூ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பட் ஒரு லாயர் அதை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது, எஸ், அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பெனியோடைய சிஇஓ வந்திருக்காங்க. எஸ், நம்ம இன்றைக்கி மிஸ்டர் கேசி சார் கூட தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். கேசி சார் ஸ்விட்சிங் பேட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இந்த கம்பெனி இன்றைக்கி சென்னையில் லான்ச் ஆகிருக்கு. இந்த கம்பெனி ஏற்கனவே சிங்கப்பூரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய இன்னொரு பிரான்ச் உங்களுக்கு யூஎஸில் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், பகவத்கீதை நம்ம எல்லாருமே படிக்கிறோம், பழகிறோம், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். அந்த தாட் ப்ராசஸ் தான் ஒரு இன்ஜினியரிங் மாடலாக மாறி இருக்கு. அதுவும் சஸ்டைனபிள் ப்ராடக்டாக மாறி இருக்கு. அதுவும் இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய சோலார் பேஸ்டு சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். நம்ம இதை நம்ம போக போக நம்ம சார்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது உங்களுக்கு இது என்னென்னு புரிய வரும். நார்மலாகவே நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஒரு பேரல் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தனிப்பட்ட முறையில் படிச்சிருப்பீங்க, சீரிஸ் அப்படிங்கிற விஷயத்தை தனிப்பட்ட முறையில் படிச்சிருப்பீங்க. ஒரே சிஸ்டத்துக்குள்ள சீரிஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன்ஸை கொண்டு வர முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னா, சயின்ஸுக்கு ஒரு சவால் விட்ட மாதிரி தான் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. சார் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புக்கை எழுதியிருக்காங்க, லாயர் ஒரு இன்ஜினியரிங் புக் எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது அது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதை மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புது முயற்சி. அதை விட இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும்னு ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு ஜாப் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. சார் எனக்கு வேலை வேணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தால் போதும், நான் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், அவங்கள ட்ரெயின் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் உங்கள் முன்னாடி சப்மிட் பண்ண ஆசைப்பட்றேன். ஹலோ சார். நைஸ் மீட்டிங் யூ சார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ஒரு லாயர் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேசிக்காக படிச்சிருக்கேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது உங்களுக்கு. அதனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் சார். என்னுடைய கேள்விகளுக்கு டைம் கொடுத்து என்கிட்ட பேசுகிறதுக்காகவும் மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போகிறதுக்காக உங்களுடைய ப்ரீஷியஸ் டைமை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்விட்சிங் பேட்ரிஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நம்ம பார்க்க முடியுது. அன்லாக்கிங் லேட்டன்ட் வோல்டேஜ் மீன் பேட்ரிஸுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க. இது என்ன, இது ஏன் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி கொண்டு வரணும் நம்ம பிளான் பண்ணோம், ஒரு லாயருக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறக்கூடிய விஷயங்கள், நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம், இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறோம் சார். ஸோ உங்கள் கம்பெனியை பற்றி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, முதல்ல இந்த உலகத்தில் முக்கியமானது உண்மை. அந்த உண்மைக்கு பேர் கடவுள்னு சில பேர் சொல்கிறாங்க, சயின்ஸ்ன்னு மற்ற பேர் சொல்கிறாங்க. நான் கடவுள் தேடும்போது எனக்கு கிடைச்சது சயின்ஸ். உண்மையை தேடி போனேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பகவத்கீதை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஆக்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட் டு இன்ஆக்ஷன். நான் இங்கிலீஷில் தான் படித்தேன், அதனால் இங்கிலீஷில் நத்திங் சார். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சொல்லுங்கள் சார். ஆக்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட் டு இன்ஆக்ஷன். அதாவது
நம்ம வந்து இனர்ஷியா, அதாவது த ஹோல் வேர்ல்ட் யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இனர்ஷியா, அது காரணம் வந்து நம்ம வந்து ஒரு மசில், இந்த கை இருக்குது, அப்படியே 1 month வச்சுக்கிட்டேன்னா மசில் போனால் செத்து போயிடும், இன்ஆக்டிவ். ஆமாம். எனக்கு இப்போ 62 வயசு. ஓ. இப்போ நான் ஆக்டிவாக இருக்கணும், ஆனால் வயசாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது மற்ற மாணவர்கள் வந்து 26 இல்லை 22 இயர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பாடி ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குது. நமக்கு வயசாக நம்ம ஆக்டிவ் இல்லைன்னா எல்லாமே செயலிழந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தூங்கி போயிடும். இதை தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அதாவது உண்மையை தேடிக்கிட்டு இருந்தேன் 20 வருஷமாக. என்ன உண்மைன்னா எது உண்மை எது பொய். முதல்ல வந்து நான் 2004 டிசம்பர் சுனாமி வந்துச்சு. நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு ஒரு பெரும் அதிசயம், எனக்கு அந்த சுனாமின வார்த்தையே தெரியாதான் அப்போ. ஓகே. திடீர்னு நான் இருக்கும்போது ½ an hour நிறைய இது நடந்துருச்சு. நான் 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். என் தங்கச்சி சிங்கப்பூரில் கூப்பிட்டு சுனாமி இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2 or 3 kilometers அந்த கடல்லேருந்து தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு அதிர்ச்சி, இவ்வளோ இது நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சே. அன்னையில நான் ஆரம்பித்தது, நமக்கு தெரியாத நிறையா விஷயம் இருக்குது, இது யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நமக்கு ஆர்வம் வந்தால் தான் போய் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆர்வம் அப்போ எனக்கு தானாக வந்துச்சு, இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய இது எனர்ஜி ப்ராப்ளம்ஸ் உலகம் போகிறாங்க. அதுவும் இந்தியாவில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும். பவர் கட், சிங்கப்பூர், அமெரிக்கா அதெல்லாம் தெரியாது. இங்கே வரும்போது பவர் கட் மற்றதெல்லாம் இருக்கும்போது நான் பார்க்கும்போது, ஏன் இந்த நாடு மட்டும் இப்படி இருக்குது, எல்லாருக்கும் சமமாக இருந்தான்னு. அதாவது எனக்கு பெரும் கேள்விக்குறி வந்து, சக்தி இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்னு காமிக்க முடியாது. அப்படி இருக்க சமயம் வந்து, ஏன் எனர்ஜி ப்ரைஸ் இஸ் கோயிங் அப், இதுக்கு கூட்டிகிட்டே இருக்கு. சக்தி எல்லா இடத்துலையும் இருந்தால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதானே, அது எப்படி? இதை தான் நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது என் பேக்ரவுண்ட் லோவாக இருந்தாலும் நான் கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது எனர்ஜி சக்தி எங்கே இருக்குது, எங்கே வேணாலும் இருக்குது, இல்லாத இடமே இல்லை. எக்ஸாக்ட்லி, உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் எக்கனாமிக்ஸ், என் பேக்ரவுண்ட் எக்கனாமிக்ஸும் கூட. ஸோ என்ன எக்கனாமிக்ஸ் வந்து இல்லை, ஸ்கேசிட்டி, அதாவது அதாவது காற்று குறைவாக இருந்தால் நமக்கு நம்ம மூச்சு விடணும்னா நமக்கு காசு கொடுக்கணும். இப்போ யாருமே காசு கொடுக்கல. ஆனால் இன்னும் 100 வருஷத்தில் எல்லாம் காசு கொடுத்தா தான் உயிர் வாழ முடியும். அப்படி வந்துக்கிட்டு இருக்கு உலகம் போகிறான் கிளைமேட் சேஞ்சில். ஸோ எது உண்மை எனக்கு அவசியம் புரியணும்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுவும் அப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஏதோ என்ன தட்டிச்சு, நம்ம வந்து ஏதாவது இதில் ஏதோ சரியில்லை. ஸோ எனக்கு ஒரு உள்ள ஒரு உணர்ச்சி, இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். நான் எல்லாரையும் கேட்டேன், யாரும் சொல்ல முடியல. ஏன் இஃப் எனர்ஜி இஸ் எவ்ரிவேர், why is price going down? கான்ஃப்ளிக்ட், எனக்குள்ளே கான்ஃப்ளிக்ட். சூப்பர். அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது என்னால் வாழ முடியலையே. ஸோ நான் ரன்னிங் அ பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி எப்போதும் என்னை ஒத்திக்கிட்டு இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தொடங்கினது. ஸோ கடைசியில் நிறைய விஷயம் நடந்து ஒரு 6 years முன்னாடி I went to University of California, Berkeley. அங்கே வந்து மாஸ்டர்ஸ், செகண்ட் டிகிரி மாஸ்டர்ஸ் முடிக்கும்போது எனர்ஜி அண்ட் க்ளீன் டெக்னாலஜி முடிக்கும்போது பல விஷயத்தை கண்டுபிடிச்சேன் லாவில். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை சரியாக புரியலை. அப்போ ஆரம்பிச்சது. அப்போ வந்து எனக்கு வந்து ஐஓடினா என்னன்னு தெரியாது, இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜின்னு தெரியாது. இப்போ நான் கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து தி இன்டர்நெட் ஆஃப் எனர்ஜி, அதையும் பெரிய விஷயம். அது எப்படி முடியும்? இதுக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரியை படித்தேன். முதல்ல யார் பேட்டரி கண்டுபிடிச்சா? ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை பார்க்க போனால் அலெக்சாண்டர் வோல்ட்டா பேட்டரியை கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடியே 2000 years முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்விட்ச், ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்குது. அதை யார் கண்டுபிடிச்சா? 100 years முன்னாடி. அதே மாதிரி 0-1 பைனரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது மேத்தமேட்டிக்கில். அது 0 கண்டுபிடிச்சது ஆரியபட்டான்னு ஒரு 1500 years முன்னாடி. ஆமாம், இந்தியாவில் ஆரியபட்டா. அந்த 0-1 ஒரு பைனரி சிஸ்டமாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து 01 வந்து இப்போ எல்லா கருவியிலையும் 01 சுவிட்ச், அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச். அந்த ஆன் ஆஃப் இல்லாமல் எதுவுமே இருக்காது நமக்கு. கண்டிப்பாக. அந்த ஆன் ஆஃப் வந்து சார்ஜர்லேருந்து இப்போ இன்வெர்ட்டர் கன்வெர்ட்டர் எல்லாத்துலேயும் இந்த ஆன் ஆஃப் இருக்குது. எல்லா உபகரணங்களும் ஆல் டிவைசஸில் வந்து இந்த ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆன் ஆஃப்குள்ளே ஒரு பிடபிள்யூஎம்னு இருக்குது, பல்ஸ் வித் மாடுலேஷன். அந்த மாதிரி இந்த டியூட்டி சைக்கிள் அதை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதை தான் நான் கண்டுபிடிச்சது வந்து இப்போ எல்லாம் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt பேட்டரியில் அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது 12 யூனிட்ஸ் போகும் ஆன் ஆஃபில். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சதுன்னா பேரலல் சீரீஸ். நம்ம ஸ்விட்ச் பண்ணது வந்து பேரலல்லேருந்து சீரீஸ் வரைக்கும், அதுக்கு பேர் XY லாஜிக். ஓகே. இந்த XYனா எக்ஸ் வந்து பேரலல் சார்ஜிங், சீரீஸ் டிஸ்சார்ஜிங். அந்த யூனிட் ட்ராவல் பண்ணும்போது ஷார்ட் டிஸ்டன்ஸ். இதில் என்ன முக்கியமானது என்ன கிடைச்சிச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும்போது இது பல ப்ராப்ளம் நமக்கு உண்டாகிட்டு இருக்கு. ஆமாம். மெனி இன்டர்ஃபியரன்ஸ், இஎம்ஐ வரும், ஸ்விட்சிங் லாஸ், ஹீட் லாஸ், எனர்ஜி லாஸ் வரும். அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் கேன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து இந்த ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா தே யூஸிங் 20 volt இந்த மாதிரி. தே ஈவன் கோயிங் டு மச் ஹையர் வோல்டேஜ். அதுக்கு சிறுத்தாக்கணும்னா ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி இன்னும் அதிகமாக. ஆமாம், ப்ராக்டிக்கலாக ஸ்விட்சிங் அதிகப்படுத்த நீங்கள் அதிகப்படுத்த உங்களுக்கு எக்ஸ்ரே லெவல் ஃப்ரீக்வன்சி கிட்ட வந்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ இன்னும் கிட்ட வரல. ஆனால் எப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ரே, ஆமாம் டாக்டர் போனீங்கன்னா சொல்லுவாங்க எக்ஸ்ரே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மேலே எடுக்கக்கூடாது, நம்ம பாடிக்கு நல்லதில்லை. இப்போ நீங்கள் ஃபோனை வந்து அது 1/10 இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொண்டு வரும்போது உங்கள் உடம்பே பாதிக்குது. கேன்சர் மற்றதெல்லாம் உண்டாகிக்கிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து லேட்டன்னா நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியாது. அதான் இந்த இதுக்கும் பேர் லேட்டன் வோல்டேஜ். எதுக்குன்னா லேட்டன் வோல்டேஜ் நான் எது கண்டுபிடிச்சேன்னா, அதாவது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வா ஆஃப் கரண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஏசி அண்ட் டிசி. ஒரு சிம்பிளாக எடுத்து சொல்லணும்னா டிசி வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வோல்டேஜ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன். இப்போ நீங்கள் ஏசி கரண்ட் வந்துக்கிட்டு பாருங்கள், இந்த டெஸ்லாவோட கண்டுபிடிச்ச ஏசி வந்து ரவுண்ட், ஏன்னா சைனசாய்டில் இப்படி போயிட்டு இருக்கேன். ஆனால் இதோட ஏன்னா எலிப்ஸ், ஸோ ரவுண்டாக இருக்காது. ஆனால் இப்போ ரினியூவபிள் எனர்ஜி இப்போ எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உலகம் பூரா ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி வந்து டிசி, ஸ்கோலார் அப்படிங்கும்போது உங்கள் டிசியில் வந்து டிசி. இப்போ அப்படி இன்வெர்டர் போட்டு 26% குறைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்க முடியும், இதுக்கு மேலே போகாது, ஏன்னா எனர்ஜி cannot be created. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இப்போ பெரும்பாலும் லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்போ நம்ம அதுலேருந்து மறுபடியும் டிசிக்கு உண்டாகி வந்துட்டுருக்கோம், மாறுது. ஆமாம். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு சர்க்கிள் உள்ளே போட்டு இது போட்டிங்கன்னா 50% லாஸ். ஓகே. 50% லாஸ் இதில் வருது. நான் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் வந்து மெயினாக செய்கிறது வந்து டிசியிலேயே இதில் மேக்ஸிமம் 3 to 5% லாஸ் தான் வரும். அதாவது இந்த மாதிரி சிறுசாக வராது, இதுக்கு மேலே வரும். ஓகே, புரியுது. இதுதான் நாங்கள் செய்கிற பெரிய விஷயமே. அதுக்கு உலகம் பூரா பேட்டர்ன் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த லேட்டன் வோல்டேஜ்னா இப்போ எல்லா எக்யூப்மெண்ட் எங்கே வாங்கினாலும் அதுக்கு பேர் ஓவர் சைசிங். அதாவது நம்ம கூட தான் போடணும், அப்போ தான் கரெக்டாக நமக்கு அமையணும். ஸோ நம்ம கூடுதலாக எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ த வோல்டேஜ் இஸ் ஃபிக்ஸ் ஹையர் லெவல். இப்போ கன்சர்வேஷன் பண்ணோம்னா இந்த 01 மூலம் தான் முடியும். அதாவது நம்ம எப்படி சேமிக்கலாம்னா, நான் எப்போதுமே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போதும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் 0. ஆமாம், அப்படி இருக்க முடியாதுல்ல. ஆனால் இப்போ ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் லாஸ் கூட. அதுக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து இப்போ பேரலல் சீரீஸ். அதாவது பேரலல் சீரீஸ் வந்து முடியாதுன்னு நான் படிக்கிற காலத்துல எல்லாம் நாங்கள் படிக்கும் போதும் அந்த 2 காம்பினேஷன்ஸ் வர முடியாது தேரி இருக்கு. ஆக்சுவலாக இது செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதாவது பெரிய விஷயம் வந்து எடிசன் வா ஆஃப் கரண்ட் தோத்ததுக்கு காரணம் வந்து he could not transform voltage. ஆமாம். ஸோ இந்த டெக்னாலஜி அப்போ கிடைச்சிருந்துச்சுன்னா டிசி நிச்சயமாக உலகத்தை எல்லாருமே டிசியை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக ஃபிட் பண்ணியிருப்போம். இப்போதைக்கு இருக்கும்போது இந்த டெக்னாலஜி வந்து
நமக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்போ ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ்லாம் வர முடியும். அதாவது இன்புட் 8 அவுட்புட் 4 5 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னா யாருக்குமே இன்னும் கரெக்டாக புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு பேட்ரி வந்து தண்ணி மாதிரி தான். ஸோ இதுதான் மக்களை நான் வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே தேடிட்டு இருக்கிறோம், ரிசர்ச் பேப்பருங்கிறோம், ரிசர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறோம், நிறைய பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் சொல்கிறோம். அதான் நான் கேட்குறேன், ஒரு லாயரா, டாக்டரா, இன்ஜினியரா அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு டவுட் வரும்போது, இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்கீதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தேடல், கண்டினியூஸ் கொஸ்டினிங் ஒரு லாயரை வந்து இன்ஜினியராக மாற்றிருக்கு.